சில புள்ள கல்யாணம் முடிச்சு வரும், அதுக்கு சாப்பாடு ஆக்கவே தெரியாம இருக்கும். ஏன்னா அந்த புள்ள இரும மாடு அர்த்தமா இல்ல, அவங்க உமா காட்டின இறக்கம் அந்த புள்ளைக்கு சாப்பாடாக்க தெரியல, டீ ஊத்த தெரியல, உடுப்பு கழுவ தெரியல, உடுப்பு அயம் பண்ண தெரியல. இத குழந்தை மாமி வீட்டுல விட்டா இந்த மாமி பாக்குறது ஏண்ட மருமகள் யாரா இருக்கணும், சுவர்க்கத்தை அரசியா இருக்கணும்னு பாக்குறது. அப்படிதானே? அதனால என்ன நடக்கும்? சாப்பாடாக்க தெரியும். கொஞ்சம் என்ன சுபக தொழுது 9 மணி வரைக்கும் தூங்கினா முசீபத்து புரிந்து கொண்டு படுக்குதுன்னா புரிந்துணர்வு கிடையாது, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அன்பாண்டவர்களே, உங்களோட மகளை வச்சு மருமகளை பாருங்க. அட ஏண்ட மகள் இப்படி தானே போனால், ஏண்ட மகளுக்கு சாப்பாடு தெரியாம அங்க போனால், ஏண்ட மகளை நான் இப்படி தானே இறக்கமா பார்த்தேன். அது மாதிரி உங்களோட மருமகளை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அட 20 வருஷம் உமா கிட்ட வாழ்ந்தவள் டீ ஊத்த தெரியாத நியாயம், இங்க வாங்க மகள் இப்படி டீ ஊத்துங்க, ஏன் சொல்லி கொடுக்கப்படாது? உடுப்பு கழுவ தெரியாத நியாயம் தான், இங்க வாங்க இப்படி உடுப்பு ஏன் பாடம் நடத்த முடியாது? அதிகாரம் செலுத்த போனால் பிரச்சனை வெடிக்கும். இரக்கத்தோடும் பாசத்தோடும் கையாண்டால் நிம்மதி. மனைவியை மருமகளை புரிஞ்சு கொள்ற மாமிமார் இல்ல, மருமகளை புரிஞ்சு கொள்ற மாமிமார் இல்ல. இங்கிருந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பி. இவன் என்ன பண்றது? மாப்பிள்ள வந்தா வாரப்பா 9 மணி வரைக்கும் ஒரு புள்ள தூங்குறதாண்டா, இவருக்கு உங்களோட பேசி தலைப்பட்டும். நான் போய் சண்டை 5 மணிக்கு மீறி பாரு, நீ தான் உமாவுக்கு டியூட்டி கொடுக்கணும் பாருண்டா. இவளும் வெறுத்து வெறுத்து வந்து டியூ இனிப்பா வருமா, டீயா வருமா? வராது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அன்பாண்டவர்களே, 20 வருடம் ஒரு வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி இன்றைக்கு எனக்கு மனைவியாகி வந்தால், இந்த மனைவியை புரியிற விதத்தில் புரிஞ்சா பிரச்சனை இல்லாமல் ஆக்கலாம்.